ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் பக்கோடா. அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஆனியன் பக்கோடா, வெண்டைக்காய் பக்கோடா மாதிரி முட்டைக்கோஸ் பக்கோடாவும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் முட்டைக்கோஸ் கொஞ்சம் இருந்தால் போதும், அதை வச்சு முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், முட்டைக்கோஸ், கடலை மாவு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, உப்பு, வரமல்லி அதாவது கொத்தமல்லி, வரமல்லி, கரம் மசாலா, சில்லி பவுடர், மஞ்சள் தூள், எண்ணெய், இவ்வளோதாங்க. இப்போது வரமல்லியையும் சோம்பையும் எடுத்து ஒரு இடிகல்லில் போட்டு இந்த மாதிரி 1-2 நல்லா நசுக்கிக்கணும். அதே போல் இஞ்சி பூண்டை அதை நசுக்கி வச்சுக்கணும். ரொம்ப நசுக்க தேவையில்லை, இந்த மாதிரி நசுக்குனா போதும். ஒரு அகலமான பாத்திரத்தில் முதல்ல கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயம், நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயம். நம்ம சாதாரணமாக வெங்காய பக்கோடாவுக்கு எப்படி செய்வோமோ அதே பக்குவம் தான், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன், அதை 2ஆக கட் பண்ணி அதை 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நசுக்கிய இஞ்சி, நசுக்கிய பூண்டு இதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. மசாலா வெங்காயம் முட்டைக்கோஸ் கூட நல்லா கோட்டாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தயாராக எடுத்து வச்சுருந்திங்கன்னா ஈஸியான முறையில் சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயமும் முட்டைக்கோஸும் தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு தான் கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். இப்போது கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கங்க. இதுக்கு தண்ணிலாம் தேவைப்படாது. தண்ணி தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் தண்ணியே சேர்க்கலை, வெங்காயம் முட்டைக்கோஸில் உள்ள தண்ணியே போதும்ன்ட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 2-3 நிமிஷம் பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அழுத்தி வச்சுருந்தா அந்த ஈரப்பதெல்லாம் அப்படியே உறிஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு தண்ணி தேவைப்படாது. ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடாக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அழுத்தி வச்சுருக்கிற பக்கோடாவை நல்லா உதிர்த்து விடுங்க. இப்போ நான் எண்ணெய் சூடானதும் பக்கோடாவை அள்ளி எண்ணெயில் அப்படியே உதிர்த்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு வரும் உருண்டை பக்குவத்தில். அதாவது நம்ம கை எந்த அளவுக்கு ஷேப்பு அழுத்தம் கொடுக்குதோ அந்த அழுத்தத்துக்கு வரும் உருவம். அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போது இந்த பக்குவத்துக்கு நான் உதிர்த்து விட்டதால் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கங்க. நல்லா வெந்து எண்ணெய்லாம் நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கி இந்த மாதிரி சலசலப்பு வரும். மறுபடியும் கிளறி விட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் சென்று கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சிவந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டி வச்சு அள்ளிட வேண்டியது தான். அவ்வளோதான், பக்கோடா பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போது நல்லா அள்ளி ஒரு வடிகட்டியில் வச்சிட வேண்டியது தான். அதில் உள்ள எண்ணெய்லாம் இறங்கி அப்படியே ட்ரையாக வந்துடும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்ட்டு இருக்கும். நம்ம வீட்டில் ஆனியன் கம்மியாகவும் முட்டைக்கோஸ் கொஞ்சம் கூடவும் இருக்கிறப்போ இந்த பக்கோடா செய்யலாம். பாருங்கள், நான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பக்குவத்துக்கு வரும். இந்த மாதிரியும் பொரிக்கலாம். நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். முட்டைக்கோஸில் சத்து நிறையா இருக்குது. அது மாதிரி நம்ம முட்டைக்கோஸ் இருக்கும்போது பக்கோடா செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் பிடிக்காத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி பக்கோடாவாக செஞ்சு கொடுக்கலாம். இதையே வடை மாதிரியும் தட்டி பொரிக்கலாம். அதே போல் ஆனியன் பக்கோடா செய்யும்போது இந்த மாதிரி நம்ம முட்டைக்கோஸை தவிர நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஆனியன் பக்கோடா செஞ்சிங்கன்னா அதுவும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நான் சுட சுட காலியாகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இதே போல் எல்லா மாவையும் சுட்டு எல்லாருக்கும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.